வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், விளம்பர தட்டிகள் வைக்கும் கலாச்சாரம் தமிழகத்தில் அச்சுறுத்தும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது. விதிகளை மீறுவது என்பது இந்த விஷயத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. எங்கோ ஒன்றிரண்டு தனி நபர்கள் இதை தட்டி கேட்க நினைத்தாலோ அகற்ற முயன்றாலோ அடிகளும் உதைகளும் வழக்குகளும் தான் பாய்கின்றன. சில நேரங்களில் உயிர்கள் கூட பறிபோகின்றன. இந்த நிலை தமிழகத்தில் இந்த அளவிற்கு வளர்ந்து நிற்க என்ன காரணம் என்பது குறித்து விவாதிக்கவிருக்கிறோம். பங்கேற்போர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு திருச்சி வேலுசாமி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் திரு வைத்தியலிங்கம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ சமரசம், கோவை அரங்கிலிருந்து கார்த்திகேயன் மற்றும் பாபு என 2 நேயர்கள், திருச்சி அரங்கிலிருந்து தாமஸ் மற்றும் அப்துல் சலாம் என 2 நேயர்கள், நெல்லை அரங்கிலிருந்து அமீர் மற்றும் அப்துல் மஜீத் என 2 நேயர்கள், மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு சமரசம், திருவிழாக்கள், திருமணங்கள் போன்ற சொந்த நிகழ்ச்சிகள் எத்தனையோ விஷயங்களுக்காக இந்த விளம்பர தட்டிகள் வைக்கப்படுது. அளவுக்கு அதிகமாக இது பயன்படுத்தப்படுவது அரசியல் துறை என்பதனாலே அரசியல்வாதிகளுடைய மனதில் இந்த தட்டிகளை வைப்பது குறித்த என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை அறிய மிகவும் ஆவலோடு நம்ம காத்திருக்கிறோம். அது எந்த மட்டத்தில் வேண்டுமானாலும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு இப்போ நீங்க ஒரு பெரிய கட்சியின் தலைவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே நீங்கள் தான் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்காக சொல்றேன். உங்கள் உருவம் பொறித்த விளம்பர தட்டிகள் இந்த மாநகரம் எங்கும் வரிசையாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீங்க பயணிக்கும் போது இருந்துகிட்டே இருக்குதுன்னா, உங்க முகத்தை நீங்களே திரும்ப 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 பார்த்து பார்த்து அந்த அளவுக்கு அதிகமான புகழ் வார்த்தைகளோடு இருக்கிறத பார்த்தால் உங்கள் மனதில் என்ன தோன்றும்? இது மூவருக்கும் பொதுவான கேள்விதான். முதல்ல நீங்க சொல்லுங்க. ஒன்றும் தோணாது. அதாவது உருவம் ஒன்றுதான். ஒரு கண்ணாடி வச்சு அதை ஒரு அடி அடிச்சுங்கன்னா செதிரி இருந்தா 1 லட்சம் உருவம் தெரியும். ஆனா ஒரு உருவன்றது எங்களுக்கு தெரியும். இது தத்துவம். சாலையை அடைத்து வைத்திருக்கிற அந்த தட்டிகளை மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் தத்துவத்தின்படி வாழ்ந்து காட்டுவார்கள். தத்துவம் என்பது எதற்காக சொல்லப்பட்டது? யாருக்காக சொல்லப்பட்டது? மக்களுக்காக தானே, நமக்காக தானே. மகான்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்க. அவர்கள் எந்த யூனிவர்சிட்டி இந்த தத்துவம் புரியாதவங்க அதை வச்சிருக்கிறாங்கன்னு பொருள், அப்படித்தானே? இல்ல, தத்துவம் புரிந்தவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது, தத்துவம் புரியாதவர்கள் எப்படி விமர்சனம் செய்கிறார்கள். சரி, அந்த தட்டிகளால மக்களுக்கு இடையூறு என்ற எண்ணம், பார்வை உங்களுக்கு வராதா ஒரு தலைவராக? அப்படி இருந்தால் அதை அகற்றுவதற்குரிய வழிவகை செய்வோம். முதலில் நாங்கள் வைக்கவே மாட்டோம். அப்படியே மீறி வைத்து விட்டால் அதை அகற்றுவதற்குரிய வழிமுறைகளுக்கான. சரி, நீங்க சிரிச்சதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிருங்க, அப்புறமா அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. இடுக்கன் வருங்கால் நகுக வந்தது. இப்போ அதனால சோகத்தை வேற வழி இல்லாம சிரிச்சுதான் தீர்த்துக்க வேண்டியிருக்கு. சமீபத்தில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில பேசுவதற்கு போயிருந்தேன். அங்கே டீனேஜ் ஒரு பெண் ஒரு கவிதை படிச்சது. உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இது வாழ தேவை என்கிறார்கள். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் தான் கட் அவுட் நிலையிலேயே வாழ கற்றுக்கொண்டு விட்டோமே. அதை கேட்டபோது நகைத்தேன். ஆனால் உள்ளத்திலே மனதிலே வலித்தது. நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மக்களுக்கு சொல்ல வரும்போது, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலை என்பது திருச்சியில் இருக்க BH ஆலை. அந்த BHEL ஆலை திறக்குவதற்காக வருகிற போது, இதை திறக்க வருகின்ற மனித புனிதனே, மகாத்மாவே, வானத்திலிருந்து வந்து வைத்த சூரியனே என்றெல்லாம் காமராஜருக்கு ஒரு பிட் நோட்டீஸ் கூட ஒன்றும் போடல. பத்திரிகையில முழு பக்க விளம்பரம் கொடுக்கல. இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு காலத்தில் எளிமைக்கு இந்த மக்கள் மரியாதை தந்தார்கள். பகட்டு, ஆடம்பரம், படாடோபம் அதில் கண்டு அவர்கள் மயங்கவில்லை. அந்த காலத்திலேயே கூட எச்சரிக்கையாக பெரியவர்கள் சொன்னார்கள், ஆளை கண்டு மயங்காதே ஊதுகாமாலை என்று. ஆனால் அதற்கு பின்னாலே இந்த பகட்டு, படாடோபம் இதை கண்டு மயங்க வந்ததற்கு பின்னாலே அதை எப்படி தங்கள் அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவது என்று இவர்கள் நினைத்தார். புரியல. இப்ப காமராஜரை போல EVKS இளங்கோவன் இல்லைன்னு சொல்ல வரீங்களா, அல்லது மக்கள் மாறிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லையே, EVKS இளங்கோவனுக்கு என்ன ஊர் பூரா தலையிலே தூக்கிட்டு நிழலுக்காக ஒரு கட் அவுட் வச்சுக்கிற மாதிரி இருக்கான். சமீபத்தில் உங்களுடைய தொலைக்காட்சியிலே பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சியில் பட்ட பகலிலே வெப்பத்திலிருந்து தவித்துக் கொள்ள அந்த சாலை ஓரத்தில் வைத்திருந்த அந்த பேனர் போர்டுகள் தலையில் வைத்திருந்ததை பார்த்தேன்.
அப்படி காங்கிரஸ்காரன் எப்பவும் பண்ணது அந்த அளவுக்கு இல்ல. ஒரு வேலைக்கு இருந்தாலும் அவங்க இருந்து வந்தவங்க ஏதாவது செஞ்சிருந்தாதான் உண்டு. எங்களுக்கு பரம்பரை காங்கிரஸ்காரனுக்கு அந்த புத்தியே வராது. ஐயா, சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கலை கலாச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது காங்கிரஸ் என்பதை நண்பருக்கு தெரியும். கலையை கலையாக மட்டுமே பார்த்தோம், பிம்பங்களை நிஜம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நான் சொன்ன பிற்பாடு நீங்க சொல்லுங்க, அதுக்குள்ள ஒன்னும் குறுக்கீடு தேவையில்லை. ரெண்டு பேரும் குறுக்கிட்டு பேசினா மக்களுக்கு போய் சேராது. முடிச்சிட்டு வந்துடலாமா ஐயா? இல்ல, இது வந்து அதாவது எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வலுவே கொள்கை வழி இருக்கின்ற ஒரே இயக்கம் என்கின்ற அந்த பிடிப்பு தான் எங்களுடைய பலம். இந்த பதாகைகள், படோடோபங்கள், இந்த இவைகளெல்லாம் வந்து எங்களுடைய மதிப்பை உயர்த்த போவதில்லை. எனவே அதில் நாங்கள் அக்கறை காட்டுவதில்லை. ஆனால் அது செய்யாம இருக்கிறாங்க. இப்ப கலைஞர் தளபதி பிறந்த நாளுக்கு நாங்க அங்கங்க உள்ள தொண்டர்கள் அவர் பிறந்த நாளுக்கு மட்டும் ஒரு நாள் 2 நாள் வந்து இது ஒரு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வைக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் வந்து அங்க போக்குவரத்திற்கு இடையூறாகவோ பொது மக்களுக்கு இடையூறாகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ்நாடு முழுவதும் எங்கும் இந்த ஒரு அந்த செயலை செய்வதில்லை. ஒன்று. இரண்டாவது, வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று என்று ஆகிவிட்ட பிறகு இப்ப ஆக்ட் வந்து 51/98 அதுதான் இப்ப அமுல்ல இருக்கு. இந்த தமிழகம் முழுவதும் இந்த விளம்பரங்களை வரைமுறைப்படுத்தல் சட்டம் அது அமுலுக்கு வந்த பிறகு இப்ப 24 அடிக்கு 30 அடிக்குள்ள யாருமே வைக்க முடியாதுங்கிறது தான் சட்டம் இருக்கு. எந்த அளவுக்கு அமல்படுத்தப்படுகிறதாங்கிறது வேற. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் பொதுமக்களுடைய எந்த விதத்திலும் அசௌகரியம் ஏற்படுத்தாமல் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சட்டத்திற்கு உட்பட்டு 2 நாட்கள் மட்டுமே தான் வைக்கிறார்கள். அதையும் அப்புறப்படுத்தி விடுகிறோம். இதை ஆனால் செய்கிறவர்கள் யார் என்ற கேள்வி வரும்போதுதான் இந்த பிரச்சனையே வருது. இந்த பிரச்சனை வந்து எப்படி எதனால் வருது? வந்து எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். இன்னைக்கு ஒண்ணு, எங்களுடைய தளபதி பிறந்த நாளுக்கு 127 வட்டத்தில் எங்களுடைய வட்ட செயலாளர் லோகு ஒரு 2 நாளைக்கு அனுமதி கேட்டார், கொடுக்கல. உயர் நீதிமன்றம் சென்று அங்கு ஒரு உத்தரவை பெற்று 2 நாளைக்கு வைக்கிறதுக்காக ஒரு போஸ்டருக்கு ஒரு பேனருக்கு 250 ரூபாய் பணம் கட்டி நாங்க அதுக்கு 2 நாளைக்கு அதுக்கு உயர்நீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்க வேண்டிய அவலநிலை. ஆனால் இன்றைக்கு 20 நாட்களுக்கு முன்பே ஒரு போஸ்டர் ஆளுங்கட்சிக்காரர்கள் வைத்துவிட்டு இன்னைக்கு அகற்றாம இருக்காங்களே, அதை கேட்கறதுக்கு யார் இருக்காங்க இந்த நாட்டில்? திமுக ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த டிராபிக் ராமசாமி தான் உள்ள பிடிச்சு போட்டாச்சு. அவரு அதுல வேடிக்கை ராமசாமிக்கு நண்பர் சுட்டி காட்டுனால சொல்றேன், 83 வயதுக்காரர் அவருக்கு ஒரு காவல்துறை துணை நிற்கிறார்கள். அந்த காவல்துறை அவருக்கு துணை இருக்கும் பொழுதே அவரை வைத்துக் கொண்டு 85 வயதுக்காரர் மற்றவரை துன்புறுத்தினார் அல்லது அச்சுறுத்தினார் என்ற வழக்கு சரிதானே? அந்த வழக்கு தவறு என்று சொல்கிறேன். சரி, வழக்கு தவறு. அவர் அந்த பேனர் கிழிச்சது சரிதானே உங்க பார்வை? சரிதான், நிச்சயமாக சரிதான். ஒரு டிராபிக் ராமசாமிக்கு இருக்கிற ஒரு உணர்ச்சி, ஒரு வீரம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு பிறகும் அகற்றாமல் இருந்த ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு ஆண்மகன் டிராபிக் ராமசாமி. அதனால பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அனுமதி பெறாமல் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற பேனர்கள் எங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் அவற்றை கிழித்திருந்தால் அது நியாயமான செயல்தான் என்பது எங்களுடைய கருத்து. சரி, அவர் பேசினா இவர் சிரிக்கிறாங்க, நீங்க பேசினா அவங்க சிரிக்கிறாங்க. நாங்க பேசுற பாட்டு நாடே இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப கொடுமையான. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம். திருச்சி தாமஸ், உங்க வாதம் என்ன? வணக்கம் அனைவருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விதிமுறையை மீறி தான் வந்து ஆண்டாண்டு காலமாக இந்த இதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதில் யாருமே வந்து சட்டத்தை மதித்து வந்து பேனர் வைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து அப்பட்டமான பொய். ஏன்னா அதெல்லாம் ஊடகங்கள் மூலயமா பல நேரங்களில் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த கட் அவுட் பேனர் கலாச்சாரம்ன்றது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தற்பெருமை, அவங்கள பற்றியான விஷயங்களை வெளியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தன்னுடைய புகழை வந்து வெளியில சொல்றதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களோட விஷயங்களுக்காகவோ எந்த விதத்திலுமே வந்து அந்த பேனர்கள்ல நீங்க வந்து எதுவுமே பார்க்க முடியாது. மாவட்ட அளவில்
அன்பை வெளிக்காட்டணும்னா அதை வந்து பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சு சட்டத்தை மதிக்காம வெளிக்காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. இது எத்தனை தலைவர்கள் வந்து கண்டிச்சிருக்காங்கன்றது தெரியல. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உள்ள அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை நேரடியா சந்திச்சு மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் எல்லாம் செஞ்சு அரசாங்கத்தில் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய செயல்பாட்டினாலையும் அவர்களோட நலத்திட்டத்தினாலையும் தான் வந்து மக்களை சென்றடைஞ்சு வாக்கு சேகரிச்சாங்க, அவர்களுடைய புகழை வந்து தேடிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மக்களை சென்றடையக்கூடிய விஷயங்கள் எதையுமே செய்யாம வெறும் விளம்பர பதாகைகளிலே வச்சு கொண்டு அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கிறது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. இது மட்டும் இல்லாம பல பேரோட உயிரை வந்து இழந்திருக்காங்க. ஒரு காவலர் உயிரிழந்திருக்காரு அண்மையில. இது மட்டும் இல்லாம பொதுமக்கள், குழந்தைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க, விபத்துக்கு உள்ளாயிருக்காங்க. சட்டத்தை மதிக்கக்கூடிய இவர்கள் வந்து தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் பிரதிநிதிகளையும் அழைத்து இது போன்ற செயல்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஊடகத்துறையிலையும் விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய தற்பெருமைகளை வந்து சொல்லணும்னா ஊடகத்தை பயன்படுத்துறாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க, அதே மாதிரி வானொலி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக மட்டும் இல்லாம இன்டர்நெட் மூலமாகவும் வலைதளங்களையும் பயன்படுத்திக்கிறாங்க. இத்தனை விஷயங்களை தங்களை படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இவர்கள் எதற்காக இந்த மாதிரி பொது விஷயங்களை சட்ட வந்து ஒரு ஹைகோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, அதை மதிச்சு செயல்படுத்தணும்னு ஏன் யாருக்குமே அந்த உணர்வு வர மாட்டேங்குது? எதிர்வாதம் கேட்கலாம். திரு சமரசம் சொல்லுங்க. இல்ல ஐயா, அவரிடம் நான் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வால் போஸ்டோ அல்லது பேனரோ பெரியதாக தன்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் ஒரு சமூக நல ஒரு உதவி இல்லாமல், நலப்பணிகள் இல்லாமல் வெறும் பேனரை கட்டி எங்கே பேசியிருக்கிறது நடத்திருக்கு? ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? தாமஸ் உங்ககிட்ட தான் கேட்கிறாங்க. உங்களுடைய முதல்வரே வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள் சட்டத்தை மதிச்சு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த திருச்சி மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில அவர்களை வாழ்த்தி வெறும் பேனர் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. அது வந்து நிறைய ஊடகங்களுக்கு இருந்திருக்கு, ஆதாரங்களும் இருந்திருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க. இது பாருங்க, இது குற்றத்திலும் மாபெரும் குற்றம். அவருக்கு ஏதோ ஒரு என்ன வெறுப்போ என்ன காரணத்தினாலோ அவர் சொல்கிறார். யாரு? அவர் எல்லா ஊர்லயும் எல்லா. ஆகவே தாமஸ் சொந்த காழ்ப்புணர்ச்சியினால சொல்றீங்கன்னு சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எனக்கு அமைச்சர் அவர்களோ அவர்கள் ஒரு சமூக நல திட்டம் இல்லாமல் ஒரு உதவி செய்யக்கூடியது இல்லாமல் அவர்கள் இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் நான் அறிந்த வகையில் உலகளவில், நாட் ஒன்லி தமிழ்நாடு, அவர்களுடைய பணத்தை செலவழித்து தொண்டர்கள் லட்சக்கணக்கில் செலவழித்து இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எங்கே நாங்கள் பேனர் வைத்தோம்? எந்த பணத்திலே வைத்தோம்? அரசாங்கத்தை வைத்து அதை நாங்கள் திவாலாக்கினோமா என்ன என்பது உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு 3 வருஷம் ஆட்சியிலே வெளியே வந்து ஒரு கட்சியை கூட சென்னையில் இருந்து ஒரு பட்டன் அழுத்தினா அங்க நடக்கணும் அப்படிங்கிற முறையில சிக்கனமாக செஞ்சிருக்கிறோம். அதை எண்ணி பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர இல்லாததை சொல்லக்கூடாது. ஏனென்றால் இருப்பதை சொன்னால் நாங்கள் திருத்திக் கொள்வோம். சென்னையில தலைமைச் செயலகத்தில் டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்து கல்யாணம் ஒண்ணு நடக்கும், ஒரு மணப்பெண் கல்யாணம் நடக்கும், அந்த ஊர்ல இருக்கிற 100 பேரும் தன்னுடைய முகம் போட்டு வாழ்த்துக்கள் போட்டு உங்கள் வருகைக்கு நன்றி என்று போட்டு போடுவார்கள். அது ஒரு ஃபேஷன் இப்ப எல்லா இடத்திலும் எல்லாத்துக்கும். என்ன பிரச்சனை என்று மறைக்கிற மாதிரி சொன்னா எப்படி அர்த்தம்? டிராபிக் ராமசாமி அந்த கதீட்ரல் ரோட்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய கிளிக்கிற மாதிரியான போட்டோ எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. அதை நண்பர் சமரசம் மறுக்க முடியுமா? போன வாரம் ஒரு காவலர் உயிரிழந்தாரு, அது உங்க நினைவுல அதை நீங்க மறந்துட்டீங்களா? வழக்கறிஞர் பாவம் இந்த கலாச்சார பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தை வெகு வேகமாக வளர்த்து எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தியது குரு கட்சி. எங்களை பொறுத்தவரை தான் தளபதி ஸ்டாலினோட பிறந்த நாள் நாங்க எப்படி கொண்டாடுறோம் தெரியுமா?
இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் உடம்பிலும் ஓடுகிற ரத்தம் சிவப்பு என்கிற காரணத்தினாலே அந்த ரத்த தானம் செய்வதை எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கி அதைத்தான் இந்த பிறந்தநாள் செய்தியாக தளபதி இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் செய்தியாகவும் மக்களுக்கு சொல்லுகிறோம். அதைத்தான் மக்கள் இன்றைக்கு அவர் தொண்டர்களும் கலைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல செய்தியை தான் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கு நாங்கள் பரப்புகிறோம் அல்லாமல் எங்களுடைய புகழை பரப்புவதற்காக அல்ல, விளம்பரம் செய்து கொள்வதற்காக அல்ல. இதுல நான் முதல்ல நம்முடைய டாக்டர் ஐயா அவர் முதல்ல ஒன்று சொன்னார். அடிமை இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடக்கிற காலத்திலேயே காங்கிரஸ் கலையுலகத்துல கால் பதிச்சுன்னு சொன்னார். நான் மறுக்கவே இல்லை. கலையை கலையாக மட்டுமே காங்கிரஸ் பார்க்கிறது. சினிமாவில் ஹரிச்சந்திரன் அடிக்கிறவன் எல்லாம் ஹரிச்சந்திரன் உண்மையிலே நினைக்கிற அந்த மனோவியாதி காங்கிரஸ் காரணத்துல இல்ல. அது எப்போது அதிகப்பட்டதோ அன்றைக்கு வந்து இந்த சீரழிவு. நான் பச்சையா ஒண்ணு சொல்றேங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை போல ஒரு பெரிய பேனர் ஒருத்தருடைய மகள் வயசுக்கு வந்திருக்கு, வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அழைக்கிற போது அவன் வைக்கிறான், வீட்டுக்கு முன்னால ஒரு 100 அடி பேனர் வச்சான். யாருன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, சொன்னா மானக்கே எடுக்கிறதுக்காக சொல்லல. என் மகள் பூப்பு நீராட்டு விழாவுக்கு வருகை தருகின்ற அஞ்சா நெஞ்சரே வருக வருகன்ட்டு ஒரு கட்சிக்காரன் பேனர் வைக்கிறான். என்ன காரணம்? அது பரவிச்சென்றா அந்த சாதாரணமா இருக்கிற ஒரு பேனர் வச்சான். அடுத்த 6 மாசத்துல அவனுக்கு கட்சியில பதவி தரப்படுகிறது. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறான். ஏன் இந்த கலாச்சாரம் வந்ததென்றால், சிதம்பரத்தை திருச்சி விமான நிலையத்துல அடிச்சா அவனுக்கு அதிமுக ராஜ்யசபா எம்பி, ஜெயலலிதா எம்ஜிஆர் செத்த போது அந்த வண்டியில ஏறினா ஜெயலலிதாவை உதைத்தால் திமுக ராஜ்யசபா எம்பி. அந்த தலைமைகளை குளிர வைப்பதற்கு எதையெல்லாம் செய்வது இவ யோசிக்கிறான். அப்படி செய்கிற வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது இன்னைக்கு பேனர்ல வந்து நிக்குது. அது என்ன போறான்? அதிமுக எடுத்துதா வானத்திலிருந்து வந்து இறங்குகிற தங்க தாரையே தாயுருவிலே இருக்கிற தெய்வமே என்றான். தெய்வத்தை மனிதன் தண்டிக்கலாமா? இப்படி இவன் எழுதுறான். அந்த பக்கம் எழுதா அங்கே ஒரு போன பார்த்தேன். ஆட்சி திமுக ஆட்சி நடக்கிற போது நான் வர்ற போது பார்த்தேன், இங்க மெட்ராஸ்ல கூட்டத்தில் இரவு பேசினேன், அன்றைக்கு ராத்திரி அகட்டிட்டாங்க. தமிழ் தாயின் தவ புதல்வியே வருக வாழ்க வெல்க. இந்த கலாச்சாரம் என்பது இந்த 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளாகத்தான் வந்திருக்கிறதை ஒழிய அதற்கு முன்னாலே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவையில்லாத ஒன்று. இந்த பேனர்ல இன்னொரு ஆபத்து இருக்கு. அது துணிகள்ல எழுதப்படுகிற பேனர் அல்ல, நெகிழியிலே எழுதப்படுகின்ற பேனர். அது கிழிந்து மண்ணுக்கு போனால் கூட அது மக்க போவதில்லை. அது சுகாதார கேடு, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து இருக்கிறது. அதையும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது நமக்கு ஏதாவது பதவி கிடைச்சா போதும் என்று நினைக்கிற இந்த மனோபாவம் தொண்டர்கள்ட்ட வந்ததும் அதில் கண்டு அப்படியே நெகிழ்ந்து போய் மயங்கி போய் அதற்கு ஆதரவு தருகின்ற வகையிலே தலைவர்களுடைய மனோபாவம் மாறியதும் தான் இந்த விபரீதத்தை நோக்கி போயிருக்கு. இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் சிந்திக்க வைத்திருக்கிற டிராபிக் ராமசாமியை பாராட்டுவேன். எப்படி பாஞ்சாலி சோகத்துல பாரதி சொல்லுவான், பாஞ்சாலியை தூயிலுகிற போது அங்கே அறிஞர் இருந்தான், பேரறிஞர் இருந்தாருங்க, வீரன் இருந்தார், எல்லாம் என்ன கொடுமை கொடுமை புலம்புகிற போது பாரதி அவனுடைய கருத்தை சொல்லுவான். பெட்டை புலம்பல் இது, மக்களோ நீங்கள் மாக்கள், நெட்டெடு மரங்கள்னா. அதை போல தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் நெட்டெடு மரங்களாக இருக்கிற போது 83 வயதுல இந்த அநியாயத்தை எதிர்த்து பகிரங்கமாக அதை செயல்படுத்த இந்த டிராபிக் ராமசாமி இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்த அவர் வைத்திருக்கிற இந்த சின்ன பொறி மிக விரைவிலே பெரிதாக ஊழித்தியாக மாறும். அதற்கு பின்னாலே இந்த படாடோப பகட்டு அரசியல் மாறும். தமிழகம் அதுல காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னாடி நிப்பாங்கன்னு நம்பலாம். நம்ம ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உதாரணம் சமீபத்திலேயே இருக்கு. ஒருத்தருக்கு டிராபிக் ராமசாமினா இன்னொரு கட்சிக்கு ஒரு காவலரே உயிரிழந்த சம்பவம். இதை நான் கேட்கறதை விட மக்களே கேட்டு நீங்க பதில் சொல்றதை நான் விரும்புறேன். கோவையிலிருந்து பாபு, உங்க வாகனம் என்ன? இப்போ ஒரு காவலர் உயிரிழந்தது வந்து அது போலீஸ்காரர் வந்து அதை அனுமதி முன்னாடி எடுக்க சொல்லி இருக்கிறனால தான் அவர் உயிரிழந்துக்கிறார். அனுமதி பெற்று வச்சிருக்கிறாங்க. அந்த அனுமதிக்கு முன்னாடியே அதை எடுக்கணுன்ற ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த காவலர் உயிரிழந்துக்கிறார். இப்போ என்னோட கருத்து இதில் என்னன்னா, அரசியல் கட்சிகள் வந்து பேனர் வைக்கிறது வந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு முக்கியமானது. இப்போ கண் சிகிச்சை முகாமோ உடல் தான முகாம் அந்த மாதிரி ஒரு இதுக்காக வைக்கிறதுல வந்து எந்த தவறுமே இல்லை.
சரி, இப்ப நீங்க சொன்ன உதாரணத்தில் எவ்வளவு அபாயகரமான இடங்கள்ல வைக்கிறாங்க. ஒரு காவலர் உயிரிழக்க நேர்கிறது, அந்த இடத்தில் வைக்கப்படுகிறது. அது தேவையே இல்லையே. ஒரு உயிர் பறிபோகின்ற அளவிற்கு அந்த இடத்துல ஒரு சூழல் இருக்குன்னா ஏன் தட்டிக்கு என்ன அவசியம் அங்கே என்று கேட்க தோன்றுகிறது. தலைவர்கள் ஒரு வார்த்தை உரத்து சொன்னால், ஒரு பேனர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அங்க இருக்குமா ஐயா? நிச்சயமாக அது நீங்க சொல்வது எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழகத்தில் விரும்பினால் அதை அதற்கு கலைஞர் முதல் குரல் கொடுப்பார் என்பதிலே எழலும் ஐயம் இல்லை. நண்பர் சொல்லிய அந்த நிகழ்வு என்பது தனித்துவமானது. அது அந்த குறிப்பிட்ட இடத்துல இருவருக்கும் இடையே இருந்த தனிப்பட்ட பகைமை அந்த சம்பவத்துக்கு காரணமாக அமைந்து விட்டது என்பது துரதிர்ஷ்டவசமான ஒன்று. அதுதான் நாம் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை எல்லா மாவட்டங்களுக்கும் பொதுவான ஒரு விதியாக்கிவிட முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க விருப்பம் இல்லை, அப்படித்தானே? இல்ல, அப்படி இல்லை. எல்லோரும் ஒரு பொது கருத்தை உருவாக்கும் என்கிறேன். இப்போ இந்த விளம்பரம் வைக்கிறதுலேயே கூட 2 வகை இருக்கு. ஒன்னு, வியாபார நிறுவனங்கள் செய்யும் விளம்பரங்கள். 2வது, அரசியல் கட்சிகள் செய்கிற விளம்பரங்கள், சினிமாக்காரர்கள் செய்கிற விளம்பரம். இப்படி பல வகை இருக்கிறது. எல்லா வகைக்கும் இதெல்லாம் நூற்றுக்கணக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவருடைய தீர்ப்பின் அடிப்படையிலே வகுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த அரசு மாநகராட்சியிலே இருந்த அந்த சட்டத்தை தான் அதிகாரத்தை கலெக்டர்களுக்கு கொடுத்து அதை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அமுல்படுத்துவதிலே ஆளும் கட்சி காட்டுகிற பாரபட்சம் தான் பிரச்சனைகளுக்கு மையமாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமுல்படுத்தப்பட்டால் இந்த பிரச்சனை வரப்போறதில்லை. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதி என்று அரசு அங்கு பாரபட்சம் காட்டுகிற பொழுது அங்கே பிரச்சனை எழுகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது தவிர்க்கணும். இடையில நான் நண்பர் வேலுச்சாமி அவர்களுக்கு சொன்ன எதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் திடீர்னு திசை மாதிரி 48 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவையும் ஊட்டி இவர்களை மனிதர்களாக ஆக்கிய இயக்கத்தை ஏதோ டெல்லியுடைய அடிமைகளாக நீங்க சொல்லுவீங்க. நீங்க பேசும்போது நிச்சயமாக அடிமைகளாக அடிமை இந்தியா வந்து நீங்க அடிமையாக இருக்கணும். அதாவது காமராஜர் உங்களுடைய வாதம் தவறான நீங்க சொல்லுங்க. பிரிட்டிஷ் தீர்மானம் போட்டவங்களா ஓங்கி குரல் எடுத்து பேசினால் உங்களோட நான் பேச முடியும். நான் முடிக்கவே வேலுசாமி நீங்க முடிக்க விடல. அதனால உங்களுக்கு இருக்க பயம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. பயப்பட வேண்டியது நீங்க. நான் சொல்றது முழுசா கேளுங்க. நீங்க முழுசா அப்புறம் மனிதரா மாத்தீங்கன்னா யார் மாத்தணும்? நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க தந்தையே காங்கிரஸ் சொல்லுகிறேன். காங்கிரஸ்காரர்களுக்கு முன்பு ஒரு மரியாதை இருந்தது. அது காமராஜர் போச்சு. சொல்லி முடிக்கிறேன் நண்பரே. அது இந்த தலைமை, மாநில தலைமை ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தோடு ஒரு கௌரவமான தலைமை இருந்தது. ஆனால் 67க்கு முன்பு அந்த காலகட்டத்துக்கு பிறகு இவர்கள் தலையாட்டி பொம்மைகளாக இருப்பவர்கள் தான் இங்கே தமிழக காங்கிரஸ் முயற்சி வீண். அதாவது வாதக்களத்தினுடைய இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, சமூகத்துக்கு எதிராக போராடுகின்ற போராளிகளை காவல்துறைகள் வலுவந்தமாக கைது செய்கிறது. ஒரு இடத்துல நம்ம கொள்ளையடிக்கிறான்னா கொள்ளையான விட்டுட்டு அதை தடுக்க முயன்றவர்களை கைது செய்வதுதான் இன்றைக்கு டிராபிக் ராமசாமியுடைய கைதுடைய நடவடிக்கை இருக்கிறது. போர்டு வைத்தவர்களை அநாகரிகமாக பொது இடங்களிலே பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய போர்டு வைத்தவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை. அதை தடுக்க முயன்றவர்களை இது கைது செய்கிறது. இது காவல்துறை இன்றைக்கு சமூகத்திலே போராடுகின்ற சமூக ஆர்வலர்களுக்கு, நீதிக்காக நியாயத்துக்காக போராடுகின்ற ஆர்வலர்களுக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி இன்றைக்கு தமிழக காவல்துறை புதைக்கிறது. அஇஅதிமுக சேர்ந்த மரியாதைக்குரிய சமரசம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்க இடத்திலே போர்டு வைத்திருக்கிறார்கள். 1996ஆம் ஆண்டு தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த கட்சி பின்பு 2001 ஆட்சியை இழந்ததற்கு காரணமே இந்த போர்டு கலாச்சாரம் என்பதே இருக்கிறது. இன்னொரு விஷயம் இன்றைக்கு தமிழகத்திலே வெகு விரைவாக பறைசாட்டப்பட்டு இருக்கிறது. காவல்துறை அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கிறது.
எனது பகுதியிலே போர்டு வைத்தார், அது ஆளுங்கட்சியிலே போர்டு வைத்து என்று சொன்னால் அதற்கு மாநகராட்சியில் அனுமதி தேவையில்லை, காவல்துறை அனுமதி தேவையில்லை. மறுநாள் போர்டு வைத்தால் முதல் நாள் அவர்கள் வைத்து விடுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள கட்சிகள், அரசியல் கட்சிகள் போர்டு வைக்கணும் என்றால் அவர்களுக்கு 1008 இது இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சமூகத்துக்கு எதிராக ஒரு நொடி மஜித் அவருடைய சங்கடங்களை சொல்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசீலனை செய்து பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதை செய்கிறோம். பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லைங்க, அது பிரச்சனை முடியல, ஆரம்பிக்கிறோம். வழக்கறிஞர் வெகு வேக விஷயங்களை சொன்னார். நீங்கள் ஒப்புக்கொண்டது காவல்துறை இனிமேல் ஆளுங்கட்சியின் பதாகைகளாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நாளுக்கு மேல் என்றால் அதை அவர்களே கழற்ற வேண்டும், செய்வார்களா? அதான் கேள்வி. ஏங்க அதுதாங்க இப்ப செய்யறாங்க. அதிமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் பேனர்கள் இது கட்டினால் இவ்வளவு நேரத்திற்குள் எடுத்து விட வேண்டும் என்று, இல்லது போலீஸை எடுத்துடும். அதை மாத கணக்கில் வருட கணக்கில் வைத்திருந்தது கருணாநிதி அரசு. ஒரு சினிமா படம் வெளியே வருகிறது என்று சொன்னால் அந்த படம் வெளியே வந்தால் நான் வளையல் போட்டுக் கொள்வேன், சேலை கட்டிக் கொள்வேன் என்று அந்த போஸ்ட் ஓட்டுற விவகாரத்துக்கு, அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு அதுவரையிலும் இந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், திமுக அரசாங்கம், எந்த அரசாங்கம் இல்லாத அளவிற்கு ஒரு வரியை போட்டு வைத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு போஸ்டர் இல்லாம அந்த படம் வெளியே வராது, வலையில் போட்டுக்கவும் சேலை கட்டிக்கொண்டு சொல்றதுக்கு எல்லாரும் ஏமாந்து போகக்கூடிய அளவில் பாம்பேவிலிருந்து பிரிண்ட் கொண்டு வந்து போட்டவர், எந்த செய்தி இல்லாமல், இன்றைய நாளுக்கு உங்கள் கட்சி தலைவரின் புகைப்படம் அடங்கிய அந்த பதாகை சென்னையிலோ தமிழகத்திலோ எங்குமே அந்த வரையறுக்கப்பட்ட நாளுக்கு மீறி இல்லவே இல்லைங்கிறது உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? பாருங்க, இது ஒரு மெயின் பாதை, சில பாதைகள் தனியா இருக்கும், அது யாரும் போகாது இருக்கும், அது அப்படியே கூட தாண்டி போயிருக்கும். ஆனால் சட்டம் வந்துதான் யாரும் நீண்ட நாட்கள் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இன்னொரு கட்சி நடக்க ஒவ்வொருத்தர் என்றெல்லாம் வைத்து அதைக்கு ஒரு நிறுத்தியது அனைத்து இந்திய. அப்துல் மஜீத் சொல்லுங்க. சொல்லிட்டு இல்லன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பதில். சார் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க நினைச்சிருக்கிறாங்க டிராபிக் ராமசாமியை கைது பண்ணுனா அதோட இந்த மாதிரியான சமூகத்துக்கு எதிரான அடக்குமுறையில் அடக்கலான்னு. டிராபிக் ராமசாமி, ஒரு ராமசாமியை நீங்க முடக்கினீங்கன்னா 1000 டிராபிக் ராமசாமி இந்த மண்ணில் உருவார்கள் என்பதை சபரஸ் அவர்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மரியாதைக்குரிய. இன்னொரு விஷயம் சொல்றீங்க, அதாவது டிராபிக் ராமசாமியை கைது பண்றதுக்கு மாலை போடுறதுக்காக செய்றாங்க. நான் கேட்கிறேன், டிராபிக் ராமசாமி கள்ளச்சாராயம் காய்ச்சினாரா இல்ல சமூகத்தை விதமான வேறு விதமான சட்டவிரோதமான செயல்களை ஈடுபட்டாரா? அவருக்கு மாலை போடுறதுக்கு காத்து இருக்கிறாங்க. இது அதாவது சமூகத்துக்கு எதிரான போராட்டங்களை, விழிகளை அடக்குவது ஜனநாயகத்தின் உரிமை. நான் இப்போ ஒரு சாதாரண மனிதன், புதிய தலைமையின் மீது சென்னையில ஒரு தவறான சம்பவத்தும் ஜனநாயகத்தை வலியுறுத்தி புதிய தலைமை தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலும் அது எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா ஜாதியை கடந்து மதத்தை கடந்து பொதுவான இருக்க புதிய தலைமை என்று அந்த சேனலை பார்ப்பவர் தெரியும். அந்த சம்பவம் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. அதை சட்டவிரோத அரசு சட்ட ஒழுங்கு கெடக்கூடிய வகையில் யார் நடந்து கொண்டாலும் அரசு செய்யறாங்க, அவங்க வேண்டிய நடவடிக்கை சட்டபூர்வமா எடுக்கிறாங்க. இது ஏதோ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாள் பெத்த பெருமாளாக்கி அவர் அப்படி வரப்போகிற இவர் இப்படி வரப்போகிற மாலை இப்படி செய்வோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது எல்லோரை பற்றியும் உங்களுக்கு எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக சொல்ற கருத்துக்களை ஒரு சாதாரண குடிமகன் எதிர்த்தால் அப்பொழுது நான் குற்றவாளியா? என்ன கைது செய்வீர்களா? அவருடைய வயதை பாருங்கள். 75 வயது ஒருவரை, இன்றைக்கு 83 ஒரு வயதானவரை ஒரு சட்டவிரோதமாக கொடூரமான முறையில் இழுத்து சென்று நான் அவர் அரசியல் இன்றைக்கு மரியாதைக்குரிய அப்துல் மஜீத் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளே நாம இருக்க வேண்டாம், நாம் பொதுவாக தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கே அரசாங்கத்துக்கு அவரை ஏன் அரெஸ்ட் செய்யறாங்க? எதுக்காக அரெஸ்ட் செய்யறாங்க? பப்ளிக் பாதிக்கக்கூடிய வகையில் அவர் ஈடுபடாவிட்டால் எப்படி அரசியல் சொன்னேன் பாருங்க. காரணங்கள் 1000 சொல்லலாம். அவர் டிராபிக் ராமசாமியை நல்ல காரியம் செய்திருந்தால் உங்களுக்கு முன்பாக நானே மாலை போட்டு வரவேற்று சமுதாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்வேன். நான் அப்படிப்பட்டவன், அதை முதலில் தெரிந்து கொள்வேன். அவர்கள் யாராக நீங்க சட்டவிரோத செயலில் ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களும் சட்டம் தன் வேலையை செய்கிறது. அந்த டிராபிக் ராமசாமி கிழித்த பேனர் சட்டவிரோதமாக இருந்தது என்பதனால்தான் உங்களுக்கும் தெரியும். ஏன் அந்த பேனர் வச்சவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல? அரசாங்கம் ஒரு பேனர் வைக்கும்போது அரசாங்கத்திட்ட கேட்டு வைக்கிறது சில இடங்கள்ல
கேட்காமலே வைக்கிறது சில இடங்கள்ல. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கூட ஒரு இடங்களை கூட இந்த இடத்துல எல்லாம் வைக்கணும், இது வைக்கக்கூடாது என்று கூட அந்தந்த மாநகராட்சியில் அங்கங்கே இருக்கின்ற மாவட்ட போலீஸ் கண்ட்ரோல் நிலையங்களில் வருது. அது எந்த அடிப்படையில் என்ன வைத்தார்கள், அங்கே ஏன் இந்த அளவிற்கு நிலைமை வைத்தது என்பது முழுமையாக நீங்களும் தெரிந்து கொள்ளவில்லை, நானும் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வதந்திகளை வைத்த வாதம் இந்த பிரச்சனை பற்றி நண்பர் சமரசம் பதில் சொல்ல வேண்டியது ரெண்டு அம்சத்துக்கு பதில் சொன்னா போது நம்ம பொதுமக்கள் விளங்கி கொள்வாங்க. ஒண்ணு, இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போனப்ப உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்கிற அவருக்கு ஒரு கேள்வி, அவர் மேல புகார் கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணீங்க, ஆனா டிராஃபிக் ராமசாமி கொடுத்த புகார் கொடுத்தாருல அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி நீதிபதி கேட்டது பிறகு அந்த இவர் புகார் மேல கொடுத்ததுக்கு மேல புகார் பதியப்படுகிறது, ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, டிராஃபிக் ராமசாமிக்கு ஒரு காவல்துறை ஒரு காவலர் பாதுகாப்பாக இருக்கிறார். எனவே அவர் செய்கிற காரியங்களுக்கு அந்த காவலரே சாட்சி. அவர் மீது குற்றம் சுமத்தியவர்கள் அந்த காவலரை ஒரு சாட்சியாக போட்டீர்களா? இந்த ரெண்டுக்கு நண்பர் சமரசம் பதில் சொல்லட்டும், மக்கள் புரிந்து கொள்ளும். அருமையானது. நீங்க நடந்ததுக்கு திரும்ப யார் மீது புகார் கொடுத்தாரோ அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஒன்று. அடுத்ததாக அவருக்கு ஒரு பாதுகாவலர் கொடுத்துருக்குறோம், அவர் ஏதாவது செஞ்சாரா இல்லையான்னு அந்த பாதுகாவலர் கேட்டார்களான்றாங்க. பாதுகாவலர் இருக்குது, அவர் மீது யாரும் எதுவும் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர் ஒரு இது போன்ற பல்வேறு பொது மனதிலே வைத்துக் கொண்டு ஏதாவது அவருக்கு வந்துவிடும் என்பதற்காக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, நீதிமன்றம் கொடுத்திருக்கிறதே தவிர அவரையே சாட்சிக்கு அளித்து போடலாமா, ஏன் போடவில்லை என்ற அப்துல் சலாம் திருச்சி உங்க வாதத்தை வைங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேனர் வைக்கிறனால சிக்னல் முன்னாடி வைக்கிறாங்க, பேனர் 3 நாள்ல கழட்டணும். ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆளுங்கட்சியை வந்தாலும் சரி, அவங்க 3 நாளுக்குள்ள கழட்டுறதே இல்லை. பார்த்தீங்கன்னா திருச்சி தெப்பக்குளத்துக்கு முன்னாடி சிக்னல் இருக்கு, சிக்னலுக்கு முன்னாடி வைக்கிறாங்க, ஆனா 3 நாளைக்கு மேல 5 நாள் ஆகியும் கழட்டாம இருக்கிறாங்க. அதனால ஒரு குழந்தை விபத்துல அடிபட்டுச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த இடத்துல தான் போராட்டம் நடக்கணும், ஆர்ப்பாட்டம் நடக்கணும் ஒதுக்குற இடத்துல, ஆனா பேனர்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும், இந்த இடத்துல வர வைக்கப்படணும் சொல்லி ஏன் நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? கார்த்திகேயன், கோவை அரங்கத்திலிருந்து உங்களுடைய வாதம் என்ன? வணக்கம் ஐயா. சமரசம் அவர்களிடத்துல நான் கேள்வி கேட்க விரும்புறேன். அவர் சொன்னாரு அதிமுக கட்சி எந்த இடத்துலயுமே சட்டத்திற்கு புறம்பாக எந்த இடத்துலயுமே வைப்பதில்லை, பதாகைகள் எதுவும் வைக்கிறதில்லை என்று சொன்னாரு. கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அன்று அவங்க வைத்த பதாகைகள் எங்கள் கோவை மாநகரம், திருப்பூர் மாநகரங்கள் இதுவரை எடுக்கப்படவில்லை. 6 மாதமாக தொடர்ந்து ஆளுயர கட்டோட்டுகள், வானத்தின் அண்ணாந்து பார்க்கின்ற அளவில் கட்டோட்டுகள் அதிமுக இயக்கத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அரசு அதிகாரிகளும் அதை அப்புறப்படுத்தவில்லை. இதற்கு என்ன காரணத்தினால் அவங்க வைக்கிறாங்க? இது தனிமனித விளம்பரம் தான். இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்கின்ற விளம்பரம் தானே தவிர இதனால் யாருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. மக்களுக்கு தான் ஆபத்து ஏற்படுகிறது. கோவை நகரம் முழுவதும் மேம்பாலம் கட்டப்படுகின்ற இடத்தில் மிகவும் வாகன நெரிசலால் ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் இந்த விளம்பர பதாகை வைத்து மிக நெருக்கடி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு வாகனத்திற்கு அடைஞ்சல் கொடுத்து நிலை ஏற்படுத்திக் கொண்டார்களே தவிர இதன் மூலமா யாருக்கு எந்த விதமான பயனும் கிடையாது என்பதான் என்னுடைய கருத்து. இதை ஏத்துக்கிறீங்களா? தலைவர் மேல் உள்ள அன்பு இல்ல, அவங்களுடைய சுயநலம். அதாவது அவர் சொல்வதிலே உண்மை இருக்கிறது என்று நாமும் நம்புகிறோம். அப்படி உண்மை இருந்தால் அதற்கு உரிய பனிஷ்மெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உங்களுடைய கருத்துக்கு உலகத்தில் இப்பொழுது இவர்கள் பேசிய பேச்சுக்களிலிருந்து தெரிவது என்னவென்றால், பார்வையற்றவர்கள் மோதி விபத்து ஏற்படுவதே இல்லை நாட்டிலே. கருத்து குருடர்களால் தான் இது போன்ற விபத்துக்களே வருகின்றன. எங்கேயாவது பார்வை இல்லாதவன் போய் ஒரு போக்குவரத்தில் அடிபட்டு செத்தான் என்று பார்த்திருக்கிறீர்களா? கருத்து குருடர்கள், தன்னைத்தானே அறியாதவர்கள், நாம் எங்கே செல்கிறோம், என்ன வருகிறது, என்ன போகிறது என்ற நினைப்பை கூட பார்க்காமல் எதையோ பார்த்து கொண்டு, எங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு எங்கே போய் விழுகிறார்கள். அதற்கப்புறம் அதெல்லாம் அரசியலாகி விடுகிறது. அந்த நிலையில்தான் நீங்கள் சொல்வதை போல அந்த பாலம் பக்கத்திலே பாதுகாப்பு குறைவாக இருந்து பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்குமாயின் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம் நிச்சயமாக.
நீங்க எல்லாம் முதலமைச்சராக இருக்கணும். எதற்கு எடுத்தாலும் உடனடியாக ஒரு தீர்வை சொல்லிடுறீங்க. உங்களை முதலமைச்சரே அவர் முதலமைச்சர் சொல்லிக்க மாட்டேன்றாரு. அதை தாண்டி இவர் உத்தரவு போடுறாரு. மகிழ்ச்சியா இருக்கு சார். இந்த கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாரும் 6 மாதமா இருக்கிற தம்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னமோ இனிமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்களே. அப்ப கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சு நீங்க சொல்றீங்கன்னு புரியல. அந்த தம்பி என்ன சொன்னாரு? 6 மாதங்களாக இருக்கிறது. நான் கேக்குறேன். அந்த அம்மா வந்து ஒரு தீர்ப்பு வழங்கி வெளியே வந்து எத்தனை மாசம் ஆகுது? அந்த பேனர் எப்ப வச்சது? அவர் 6 மாசம் சொல்றாரு. இது கேக்குறாருன்னா எடுத்து பேசிட்டு எதையாவது போயிட வேண்டியதா? நல்ல கேள்விதான். வந்து உட்கார்கிறேன் எது வேண்டுமானாலும் பேசி விடுவதா? தீர்ப்பு வரும் வரை சொல்லுங்க. எண்ணி பார்க்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலையான நாட்கள் இந்த மாநில அமைச்சரால் வைக்கப்பட்ட விளம்பர பதாகை இதுவரை எடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு எப்போது அந்த பதாகையினுடைய நிறம் மாற்றினார்கள்? கடந்த 24ஆம் தேதி அந்த அம்மையாருடைய பிறந்த நாளுக்காக விளம்பர பதாகையினுடைய வரிகள் மாற்றினார்களே தவிர இதுவரை வைத்திருக்கிறது. அந்த அம்மாவுடைய பிறந்த நாட்கள் முடிந்து எத்தனை நாட்கள் ஆயிருது? 1 மாதத்தில் எட்டிவிட போகிறது. ஆனாலும் அந்த விளம்பர பதாகை இருக்கவில்லை. ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம். மக்கள் சாதாரண விளம்பர பதாகை வைக்கிறதுக்கு எனக்கு காவல்துறை அனுமதி தருவார்களா? அந்த பேனர் வைத்து 6 மாதம் ஆச்சு என்பது 100க்கு 100 பொய். நம்பர் 1. அப்பொழுது வைத்த பேனர் ஒன்று, இப்பொழுது வந்த பிறந்த நாளிலே எல்லாம் மாற்றி விட்டார்கள் வேறொன்று. 2. இது இந்த நாளைக்குள்ள இருக்கிறது 3 மாதத்திற்குள்ள என்று சொன்னால் இது 2 முறை மாறி இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர் உண்மையை தேடி கண்டுபிடித்து வாதிடுகிறார்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா? அப்ப கார்த்திகேயன், நான் சொன்ன கருத்து இது மாறவில்லை. பிளக்ஸ் வச்சது அப்படியே இருக்கு. அந்த பிளக்ஸ் அடிச்சத இத ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு வால் அங்கே போய் பெயிண்ட் கொண்டு போய் எழுதுனாங்க. அது எப்போ எடுத்திருக்காங்க. திரும்ப அந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க. இது நன்றாக தெரிகிறது. இதற்கு இடையில் எத்தனை நாட்கள் இருந்திருக்கிறது என்பதை அவரே சொல்ல வேண்டும். திருப்பூர் மாநகரம், கோவை மாநகரம் மிக தெளிவாக புரிந்து கொள்வார்கள். கோவை நேரில் தான் பேசுறாங்க. தெளிவா தெரியுற விஷயம் என்னன்னா, நாட்டில் சட்டம் ஆட்சி செய்தால் அது இந்த பிரச்சனை எல்லாம் வராது. இப்ப நான் சொன்ன சட்டம் 1998 அமல் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அது வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் அமல்படுத்துறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்கா? இப்போ சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மக்கள் பார்க்கும் விதத்தில் பொதுவாக விவாதிக்க முடியவில்லை. ஒரு பார்வையற்றவர்கள் கூட ஒரு வாரமாக போராடி கூட எதிர்ப்பை காட்ட முடியவில்லை. திமுக ஆட்சி காலத்துல எல்லாம் ஒழுங்காக இருந்ததா? நிச்சயமாக. அதுல இப்படி அவலம், அதாவது ஒரு மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய வகையிலே சட்டத்தை மிதிக்கின்ற வகையிலே கழகமும் கலைஞரும் ஒருபோதும் நடந்து கொண்டதில்லை. இனிபோதும் தளபதியும் நடக்க மாட்டார். அந்த இதுல அதுல வந்து அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். தைரியமா வரட்டுங்க. என்னன்னே புரியல. இல்ல காந்தி தான் சொன்னான், காமராஜர் தான் சொன்னான், ஒபாமா மிஸ்டர் ஒபாமான்னு சாதாரணமா கேக்குறான். தமிழ்நாட்டுல முதல்ல உங்க தலைவங்க பேரை சொல்ற துணிச்சலாக உங்களுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியா அவங்களுடைய விருப்பம். நெல்லை நிறைய இருக்கு. அமீர், உங்க கருத்து? தகுதி படைத்தவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஐயா, வந்து இவங்க வந்து ஒரு தமிழக அரசாங்கம் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு கண்டனத்துக்குள்ளாயிருக்காங்க. அதை பத்தி யாருமே இவங்க பத்தி பேச மாட்டாங்க. ஐயா சமரசம், நீதிபதி சிவஞானம் அவர்கள் வந்து ஐயா இந்த பேனர் வச்சு நம்ம டிராபிக் ராமசாமியை இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணதுக்கு நீதிபதி சிவஞானம் என்று சொல்லிவிட்டு தான் மறு நான் வார்த்தைகளை கூட கையாண்டேன். என்னை பொறுத்தவரையில் சரி என்றால் சரிதான். நேரடியாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் இப்படி ஒரு ஊடகமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சரி. இப்ப நிறைவு இதுலங்க என்ன ஒரு செய்தி ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இந்திரன் மாறினாலும் இந்திராணிகள் மாறுவதில்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், கட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் அவர்கள் தான். செயல்களை அதிகாரிகள் சரியாக செய்யலங்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா சொல்றேன். திருச்சியிலிருந்து அந்த தம்பி ஒருத்தர் சொன்னாரு, தெப்பகுளத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளக்ஸ் போர்டு வச்சாங்க, அதனால ஒரு குழந்தை இறந்து போச்சுட்டு. ஜனவரி 30ஆம் தேதி அன்று காந்தியடியுடைய நினைவு நாளுக்கு
அவர் சொல்லுகிற இடத்துக்கு நேர் எதிர்தான் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்திற்கு உள்ள காந்தி படம் போட்டு ஒரு பிளக்ஸ் போர்டு வச்சேன் நான் என்னுடைய பெயரால. அது தனியார் இடத்தில் வைப்பதற்கு எந்த அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் காவல் நிலையத்தில் போன் அடிச்சு அனுமதி வாங்கினீங்களா பேனர் எடுக்கணும்னாங்க. அவங்க கடமை உணர்வு புல்லரிக்க செய்துங்க. நாங்க முன்னாலேயே சொன்னாரு நிலைமை என்னன்னு கேட்டா, டிராபிக் ராமசாமியை காலையில 3 மணிக்கு கைது பண்ற அந்த போலீஸ் உங்க புதிய தலைமை அலுவலகத்துக்கு முன்னால கலவரம் செய்கிற போது போலீசுக்காரர்களுக்கு முன்னாலேயே உங்களுடைய நிருபரை தாக்கிய நேரத்தில், கேமராமேனை தாக்கிய நேரத்தில் வேடிக்கை தானே பார்த்தாங்க. ஆக அரசியலை கடந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்திற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு சொரிந்து தருகின்ற அந்த செயலை செய்வதுதான் எல்லோரும் அச்சத்தோடும் பயத்தோடும் பார்க்க வேண்டிய ஒரு நிதர்சனம். இப்ப சில தொண்டர்கள் சுயநலத்தின் காரணமாக ஊரங்கு பேனர்கள் வச்சிருக்காங்கன்னா தலைவர்கள் என்ன செய்ய முடியும்? அவங்கள அதாவது வைக்க நான் முதல்ல சொன்ன விஷயமே வேற. அதிகாரிகள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனையே இல்லை. அதாவது தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அந்த புகழ் போதை, ஒரு காலத்துல இறந்து போன ஒருத்தர் சொல்லுவார், நாம் அவர் பேரை சொல்ல விரும்பல, எந்தெந்த தலைவனுக்கு எந்த வார்த்தையை சொன்னால் ஒரு மயக்கம் வரும். மதுவில் மட்டும் போதை வருவதில்லை, புகழ் போதை, 2 பேர் பாராட்டுகிற போது இருக்கிற போதை. எத்தனை பேர் பார்க்கிறோம் பாராட்டும் போது குலுங்கி குலுங்கி சிரிப்பதெல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு காலத்துல கிடையாது, இப்ப இருக்கு. அதனால் தான் தொண்டரும் அதே செய்யறான். அதான் முன்னாலே சொன்னேன், சிதம்பரத்தை அங்க ஏர்போர்ட்ல அடிச்சா அதிமுக ராஜ்யசபா எம்பி, ஜெயலலிதாவை வண்டியில ஏறும்போது உதைச்சா திமுக ராஜ்யசபா எம்பினா இதுதான் சுலபமாக பதவி விடைக்கிறதுக்கு வழி என்று நினைக்கிற போது அது எப்படியெல்லாம் புதிதாக சிந்திக்கிறான், செயல்படுகிறான். அதுல இதுவும் ஒரு வழி. இந்த கட் அவுட் வைக்கிறது, பிளக்ஸ் போர்டு வைக்கிறது பாராட்டு இல்ல. நண்பர் சொல்றதுல காங்கிரஸ் கட்சி அதிகமா குற்றம் சாட்ட முடியலையா உங்களால? இல்ல, ஒரு சிறு திருத்தம் இல்ல, நாம சொன்ன ஒரு திருத்தம். லட்சக்கணக்கில் தொண்டர்கள் அவர்களை ஆராதிப்பதற்காகவும் மரியாதை கொடுப்பதற்காக இருக்கிறதுங்கிறது லட்சக்கணக்கில் தொண்டர்களுக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அந்த அவர்கள் பதவி வாங்குவதற்காக சுயநலத்தோடு வைக்கிறாங்கன்றது உண்மையா? அந்த தொண்டர்கள் இல்லாத இயக்கங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றேன். பஞ்சாயத்து கூட இருந்துக்கிறோம். 60 ஆண்டு காலங்கள் ஆண்டவனுக்கு தொண்டன் இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்கா? யாருக்கு தொண்டன் இருக்கு இல்லைங்கிறதுல அவன் எப்படி இருக்கிறாங்க முடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதுல ஒரு வரைமுறை வகுத்து கட்சிகளும், அதாவது ஆட்சி இருப்பவர்கள் நண்பர் சொன்னது போல ஆட்சியும் எப்படி இருக்க வேண்டும், அதிகாரிகளும் எப்படி இருக்க வேண்டும், கட்சியினரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி போகாத ஊருக்கு வழிதானே. இது எப்படி நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனை சொல்றீங்க, நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு கட்சிகள் தொண்டர்கள் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அதுக்காக இருக்கிறவங்க சேர்ந்து ஒண்ணு கூடுவோம். இருக்கிறவங்க என்ன செய்தாலும் நீங்க ஏத்துப்பீங்களா? இருக்கிறவங்க என்ன செய்தாலும் எண்ணிக்கையை காரணமாக சொல்லி நீங்க ஏத்துப்பீங்களா? தொண்டருக்கு மற்றவர்கள் இல்லைங்கிறது என்ன நியாயம்? இல்ல, நேயர்கள் பேசினதில திரும்பி அதே சொல்றீங்களே. நேயர்கள் பேசினதில நீங்க ஒண்ணு உணர்ந்திருப்பீங்க. வரைத்து ஒரு பொது வரையறை வகுத்து அதை அமுல்படுத்துவது என்று முடிவு செய்தால் அதற்கு கலைஞர் கழகம் அதற்கு ஒத்துழைப்பு தயாராக இருக்கு. ஐயா, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது என்பதை மிக தெளிவாக உணர்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் இயக்கத்திலே மக்கள் இயக்கம் இது. இன்றைய தினம் ஒரு பார்லிமெண்ட் தேர்தல், பொது தேர்தலில் 44% மேலாக வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் 1.5 கோடி முடிவுக்கு வரலாம். அந்த மக்கள் தான் சொல்றாங்க, விளம்பர தட்டிகளால எங்களுக்கு துன்பம்னு சொல்றாங்க. இனி குறைச்சிக்கலாமா இல்லையா? எதுங்க அந்த விளம்பர தட்டிகளால எங்களுக்கு பிரச்சனை, தொந்தரவுன்னு மக்கள் தான் சொல்றாங்க. கண்ணெதிர்க்கவே நீங்க பார்க்கவும் செய்றீங்க. இனிமேலாவது அதை குறைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திற்கு நீங்க ஆதரவு கொடுக்கிறீங்களா? நிச்சயமா செய்வோம். மக்களுக்கு விரோதமாக அவர்கள் சங்கடப்படும்படி ஏதாவது இருக்குமானால் அதை நிச்சயமாக அந்தந்த மாவட்டத்திலே இருக்கின்றவர்களை அழைத்து கடுமையான டோஸுக்கு அவங்க ஆளாகுவாங்க. தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக நான் இந்த பிரச்சனைக்காக மட்டும் சொல்லல, கழகத்தின் சார்பிலும் கலைஞர் சார்பிலும் சொல்லுவது இந்த பிரச்சனைக்காக மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய நலன்களை பாதுகாக்கிற அல்லது பிரச்சனைகள் எதிர்கொள்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நாளை மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். மக்கள் மேடையில் வணக்கம்.